துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காலபுருஷ தத்துவத்தின் 7வது ராசியான தராசை கையில் ஏந்திய துலாம் ராசியினரே, உங்களுக்கு இனிய வணக்கம். துலாம் ராசியான நீங்கள், உங்களுக்கு இதுவரைக்கும் நீண்ட நாட்களாக வருடக்கணக்கான நீடித்து வந்த ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மற்றவங்களின் வாழ்க்கையை சீரமைக்க போய்விட்டு உங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் நிம்மதியையும் இழந்து நின்ற அந்த போராட்ட காலங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து தீராமல், உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு கஷ்டங்களையும் தீராத வழிகளையும் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு தராசை போல எல்லோரையும் சமமாக நடத்த வேண்டும், யாருக்கும் கெடுதல் நடத்திவிடக் கூடாது என்று நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கே வினையாக மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்காத சில விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களால் நீங்கள் சந்திக்க வேண்டிய சில காலங்களும் சில சூழ்நிலைகளும் உங்களை நிச்சயமாக தள்ளியிருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் முன்னேறி வர வேண்டும், யாருமே நம்ம யாருக்கும் துரோகம் நினைத்தது கிடையாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் துரோகத்திற்கு மேல துரோகங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது என்று வாழ்க்கையில எத்தனையோ முறைகள் நீங்கள் நினைத்து பார்த்திருந்திருப்பீங்க. உங்களின் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த நீதிமன்ற வழக்குகளும் பூர்வீக சொத்து சிக்கல்கள் அல்லது கடன் சுமைகள் உங்களை ஒரு நிரந்தர கைதிகளைப் போல இதுவரைக்கும் வாழ வைத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய பண இழப்பு என்பது ஏதோ வியாபாரத்தில் ஏற்பட்ட சாதாரணமான நஷ்டங்களாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கப் போவது கிடையாது. உங்களை ஒரு பகடக்காயாக பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய கௌரவத்தையும் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த ஒட்டுமொத்த சேமிப்பையும் ஒரே நாளில் சுருட்டி கொண்டு ஓடிய துரோகிகளால் ஏற்பட்ட இழப்பாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இத்தனை நாட்களும் நிச்சயமா இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அடுத்தவங்களை நம்பி நீங்கள் போட்ட கூட்ட முதலீடுகளாக இருக்கட்டும், மற்றவங்களின் கடனுக்காக நீங்கள் கௌரவப்பட்டு நின்ற ஜாமீன் கையெழுத்துக்கள் உங்களை ஒரு பெரிய கடனாளியாகவே மாற்றியிருக்கும். ஆனால் அவர்களை நம்பி நீ எல்லாமே பண்ணிருவில, நான் கையெழுத்தை மட்டும்தான் போடுவேன் என்று கூறியும் நீங்கள் போட்டிருப்பீங்க. ஆனால் அதனால் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகள் இதுவரைக்கும் வந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் சம்பாதித்த பணத்தை விட உங்களை ஏமாற்றியவங்களுடைய சூழ்ச்சியால் உங்களுடைய சமூக அந்தஸ்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு இழப்பாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். கடவுள் உங்களை எந்த அளவுக்கு சோதித்தார் என்று தெரியுமா? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதைப் போல உங்களுடைய நல்ல குணத்தையே உங்களுக்கு சாபமாக மாற்றி கடவுள் உங்களை சோதித்து கொண்டே தாங்க இருப்பார். இனிமே ஒரு அடியெடுத்து வைக்கக்கூடாது என்னிடம் தெம்பில்லை என்று நீங்கள் கண்ணீர் சிந்தி நின்ற போதும் உங்களை சுற்றியிருந்த மனிதர்களை கொண்டே உங்களை பழி சுமத்த இதுவரைக்கும் நேர்ந்து கொண்டுமே தாங்க இருந்திருப்பார். நீங்க செய்யாத தவறுக்காக உங்களை ஊர் முன்னிலையில் தலை குனிய வைத்த போதும் உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் உங்களுடைய மனதிற்குள் எழக்கூடிய அளவிற்கு உங்களின் பொறுமையின் எல்லையை சோதித்து பார்த்து கொண்டே இருப்பார். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடக்கவும் ஆரம்பித்திருக்கும். அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்களுடைய மனதை அணுவாக அரித்து கொண்டிருந்த ஆகப்பெரிய கவலை உங்களை பற்றியது மட்டும் கிடையாது. நம்மை நம்பி இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாக போகிறது, நாம் படக்கூடிய இந்த அவஸ்தையும் பழிச்சொல்லும் அவர்களை பாதித்துவிடக் கூடாது என்ற ஒரு கவலை தான் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஆழமாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அவர்களின் கல்வி, திருமணம் மற்றும் இந்த சமூகத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தகுதியான கௌரவம் என அனைத்தையுமே நீங்கள் நினைத்து வெளியில் சொல்ல முடியாமல் இரவில் நீங்கள் தூங்காமலும் சிந்திய கண்ணீர் துளிகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் சொந்த ஆசைகள், கனவுகள், ஆடம்பரங்கள் அத்தனையும் மூட்டை கட்டி குப்பையில் போட்டுவிட்டு பிள்ளைகளின் முகத்தில் ஒரு சின்ன புன்னகையை பார்ப்பதற்காக மட்டுமே நீங்கள் ஓடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உழைத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய நியாயமான ஆசைகள் அனைத்தும் ஏனோ கைகூடாமல் தள்ளி போய்கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். வெளி உலகிற்கு நீங்கள் மிகவும் வசதியான ஒரு நபராகவும் ஆடம்பரமாகவும் எதற்கும் கலங்காத ஒரு தீர்க்கமான மனிதராக நீங்க எப்பொழுதுமே காட்டிக்கொள்வீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? பொருளாதார ரீதியாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக முடங்கி போயிருந்த காலத்திலும் வெளியில் உங்களுடைய ராஜ கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாது என்பதற்காக கடனை வாங்கியாவது முகமூடி அணிந்து வாழ்ந்த உங்களின் தவிப்பு தான் இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் தீராமல் இருந்து கொண்டே இருக்கும். அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தையும் கவலைகளையும் இதுவரைக்கும் உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை உங்களை பற்றி கூறியது உங்களுக்கு நடந்த விஷயங்களா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவித்தால் அதனை நானும் பார்த்து தெரிந்து கொள்வேன். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் சுவற்றில் எரிந்த பந்தாக உங்களிடமே வந்து விழுந்து கொண்டேதாங்க இருக்கும். அதனால எந்த விதமான பயன்களுமே இல்லாமல் இருக்கும். அதே போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க செய்த முதலீடுகள், செய்த எல்லா விதமான செயல்களுமே இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்கள் தொடக்கூடிய காரியங்கள் யாவும் பொன்னாக்கக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமாகிவிட்டது. கிரகங்களின்
சுழற்சியும் உங்களின் கர்ம வினையின் முடிவும் உங்களுக்கு சாதகமாக மாற இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகளும் தொழில் முதலீடுகள் அனைத்தும் 100% பிரம்மாண்டமான வெற்றியை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கும். இத்தனை காலம் கஷ்டங்களை மட்டுமே தாங்கி நின்ற உங்களுக்கு இனிமே வரப்போகும் ஒரு சாதாரணமான நாளில் கூட நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு அல்லது அதிகாரப்பூர்வமான செய்தி வழியாக மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றியை தேடி கொடுக்கவா ஆரம்பிக்கும். இதுவரை சிரிப்பே இல்லாமல் கவலைகளாலும் ஏமாற்றங்களாலும் வாடி கிடந்த உங்களுடைய முகத்தில் மீண்டும் அந்த பழைய வசீகரமான கம்பீரமான புன்னகை உங்களுடைய முகத்திற்குள் இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வரவும் ஆரம்பிக்கும். உங்களின் முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த நேர்மறையான மாற்றத்தை கண்டு உங்களை மட்டம் தட்டியவர்கள் மற்றும் உங்களை ஒதுக்கி வைத்த உறவுகள் அனைவரும் வாயடித்து போகக்கூடிய காலமும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சுயநலமில்லாத நல்ல மனதிற்கு இயற்கை இப்போது கௌரவமான அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்கப் போகிறது. உங்களை நோக்கி வரப்போகின்ற அந்த பெரிய வாய்ப்பு உங்களுடைய பொருளாதார நிலையை ஒட்டுமொத்தமாக அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப் போகிறது என்பதை நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது ஒரு புதிய சர்வதேச தொழில் வாய்ப்பாகவோ அரசாங்க ரீதியான பெரிய அங்கீகாரமோ அல்லது நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த பெரும் தொகையாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இந்த வாய்ப்பு உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தின் கௌரவத்தையே சமூகத்தில் உயர்த்தி பிடிக்கப் போகிறது என்பதையும் நீங்கள் நிச்சயமா புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அது ஒரே நாளில் தீருமா என்று கேட்டால் நிச்சயமாக தீராது. துலாம் ராசியான நீங்கள் இழந்ததை விட பல மடங்கு உயரிய அந்தஸ்தும் பதவியும் பணமும் உங்களுடைய கைகளில் வந்து சேரப்போகிறது. அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். உங்களை ஏமாற்றியவங்க உங்களுடைய வாசலில் வந்து உதவிக்காக கையேந்தி நிற்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய காலங்கள் எல்லாமே மாறவும் ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் தடைகளிலின்றி நிறைவேற ஆரம்பிக்கும். தலை நிமிர்ந்து நீங்கள் நெல்லுங்கள். உங்களுக்கான பொற்காலம் பிரம்மாண்டமாக தொடங்கிவிட்டது என்பதையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வீங்க. விமர்சனமான பேச்சுக்கள் தோன்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைய ஆரம்பிக்கும். உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் உங்களை தேவையில்லாமல் பேசுவார்கள். அதை எதையுமே நீங்கள் காதில் வாங்காமல் உங்களுடைய வேலை உண்டு தொழில் உண்டு என்று இருந்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்து விடுவீங்க. புதிய முயற்சிகளால் அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படவும் ஆரம்பிக்கும். விளையாட்டுகளில் கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் மிகவும் நல்லது. புதிய உணர்வுகளை உண்டு நீங்கள் மகிழவும் ஆரம்பிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய குடும்பமானது தள்ளி வைக்கப்படும். பயனற்ற பேச்சுக்களை நீங்கள் தவிர்ப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கி வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடுவீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்களில் கவனத்தை நீங்கள் செலுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மை நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம இனிமே பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். குடும்ப உறுப்பினர்களால் மகிழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய குடும்பமானது தள்ளி வைக்கப்படும். பயனற்ற பேச்சுக்களை நீங்கள் தவிர்ப்பது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கி வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு மாறிவிடுவீங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனத்துடன் செயல்பட்டால் வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்களில் கவனத்தை நீங்கள் செலுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை நிச்சயமா தேடி கொடுக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய சேனலுக்கு புதிய